சற்று முன்பு லட்சக்கணக்கான தொண்டர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஊர்ந்து செல்லும் காட்சிகள். அட பாவி, அவர் என்ன பிணத்துக்கு நடுவழியா போறாரு, ஊர்ந்து செல்லும்னு போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம், சில பேர் நினைக்கலாம். நிறைய விதமான தகவல்கள் என்பது இதில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக நிறைய பிளான், ராமநாதபுரம் ஃபுல்லாகவே டோட்டலாக நிறைய பிளான் பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய விதமான அறிவிப்பு அப்படின்றது நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, நிச்சயமாக நிறைய விதமான மாற்றங்கள் என்பது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மையில் தொண்டர்களோடு ஓ பன்னீர்செல்வம் ஊர்ந்து செல்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் நண்பர்களே. ராமநாதபுரம் தொகுதி முழுவதுமே ஓபிஎஸ்ஸின் கோட்டையாக தற்போது மாற்றிக்கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிச்சே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 100% நான் ஷோராக சொல்லுவேன், ஓ பன்னீர்செல்வம் ஜெயிக்கவே வேண்டும். ஜெயிக்கலை அப்படின்னா, தோர்த்துட்டாரு அப்படின்னா நிச்சயமாக பிஜேபி சும்மாவே விடமாட்டாங்க. கழுவி ஊற்றுவதற்கு வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களோடு இருந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் ஊர்ந்து செல்வதற்கான வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் பார்த்திங்கன்னா இருப்பதா தகவல்கள் அப்படின்றதும் ஒருபுறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு பணப்பட்டுவாடா அப்படின்றதும் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதே இங்கு இன்னமும் ஹைலைட்டடான விஷயமாக பார்க்கப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, லட்சக்கணக்கான மக்களோடு நிறைய விதமான பணப்பட்டுவாடா என்பதும் பார்த்திங்கன்னா இங்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் சரி, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா, ஓபிஎஸ் அங்கு 4 பேர் போட்டியிட்டாலும் சரி, 5 பேர் போட்டியிட்டாலும் சரி, டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா அங்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பும் வெற்றியை நிலை நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஸோ அதனால் ஓபிஎஸ் ஊர்ந்து மட்டும் இல்லை, அங்கு நிறைய விதமான பாலிட்டிக்ஸ், ஓகேங்களா, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை அவர் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி டேட் என்னப்பா, 15, 16, 17, 18, இன்னும் இன்றோடு சேர்ந்து ஓகேங்களா 3 நாள் இரவு பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த 3 நாள் இரவில் ஒரே ஒரு நாள் இரவு பொழுதும் அவர் பணத்தை பட்டுவாடா செய்வதற்கு, இப்போலாம் பணத்தை யாருமே கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் நெருங்குகின்ற ஒரு வேளையிலே தான் பணத்தை கொட்டு என்று கொட்டுவார்கள். அதில் ஓபிஎஸ் தான் தமிழகத்திலேயே டாப்பாக இருப்பார். டாப் டு பாட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பணத்தை கொடுத்து முடிக்கிறதுக்கான வேலைகளை ஓபிஎஸ் அங்கே பண்ணுறதுக்கு வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்கள்.